நீங்கள் தினமும் தலை செய்யும் போது நிறைய முடி வருதா? குளித்த பிறகு ட்ரெயின் முழுக்க முடி இருக்குதா? இதை சாதாரணமாக விட்டுட்டா இன்னும் சில மாதங்கள்லேயே முடி அடர்த்தியே குறையலாம். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, முடி உதிர்றதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சா அதை நிறுத்துறது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோவில் முடி உதிர்றதுக்கான 15 காரணங்களையும் அதற்கான தீர்வையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்ல போகிற 15 காரணங்களில் ஏதாவது 3 காரணங்களை சரி பண்ணாலே ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சரியாயிடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 முடி வர உதிர்றது நார்மல் தான். இதுக்கு மேலே முடி கொட்டினாலோ முடி அடர்த்தி குறைஞ்சாலோ கவலைப்படணும். மரபியல் காரணம், அம்மா அப்பாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு முடி கொட்டுறது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதனால் நமக்கு இருந்தால் அதை மாற்ற முடியாது, ஆனால் குறைக்க முடியும். அடுத்து மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் ஹேர் க்ரோத் பாதிக்கப்படலாம். அதுக்கு 7 to 8 மணி நேரம் தூக்கம், உடற்பயிற்சி, மெடிடேஷன் ரொம்ப அவசியம். அடுத்து புரத குறைபாடு, முடி பெரும்பாலும் புரோட்டீனால் ஆனது. சாப்பாட்டில் புரோட்டீன் குறைவாக இருந்தாலும் முடி உதிரும். அதனால் பயிறு, முட்டை, கொண்டக்கடலை, பால்லாம் சாப்பாட்டில் நல்லா சேர்த்துக்கோங்க. அடுத்தது இரும்பு சத்து குறைபாடு, இரும்பு சத்து கம்மியாக இருந்தால் பெண்களுக்கு முடி அதிகமாக உதிரும். அடுத்தது விட்டமின் டி அண்ட் விட்டமின் B12, விட்டமின்ஸ் குறைபாடால் முடி அதிகமாக உதிரும். அடுத்து முக்கியமானது தைராய்டு. தைராய்டு பேஷண்ட்டுக்கு ஹேர் ஃபால் ஒரு முக்கிய அறிகுறியாகவே இருக்குது. நீங்கள் உங்கள் முடியை விட உங்கள் உடம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லது. அடுத்தது ஹார்மோன் சேஞ்சஸ், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இல்லைனா குழந்தை பிறந்த பிறகு இல்லைனா PCOS பிரச்சனை இருந்துச்சுன்னா முடி கொட்டும். அடுத்தது அதிகமாக ஹீட் பண்ணுறது, ஹேர் ஸ்ட்ரைட்டனர், ட்ரையர்னு யூஸ் பண்ணும்போது முடி அதிகமாக கொட்டும். அடுத்தது கெமிக்கல் ப்ராடக்ட், ஹேர் கலரிங், ப்ளீச்சுன்னு யூஸ் பண்ணுறது, கெமிக்கல் அதிகமாக இருக்கிற கண்ட ஷாம்புலாம் யூஸ் பண்ணுறது, இதனால முடி அதிகமாக கொட்டும். அடுத்தது பொடுகு, பொடுகு அதிகமாக இருந்தாலே முடி கொட்டுறதும் அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது இறுக்கமாக முடியை கட்டுறது, இறுக்கமாக முடியை கட்டும்போது ஹேர் ரூட்ஸை இழுக்கும், அதனால் முடி கொட்டுறது அதிகமாகும். அடுத்தது தண்ணி, நம்ம உடம்புல தேவையான தண்ணி சத்து இல்லைனாலும் முடி கொட்டுறது அதிகமாகும். அடுத்தது டயட் மெயின்டைன் பண்ணுறது, வேகமாக வெயிட் லாஸ் ஆகணும்னு டயட் மெயின்டைன் பண்ணும்போது ஹேர் லாஸ் ஆகும். அடுத்தது தலையை சுத்தமாக வச்சுக்காதது, தலையில் உள்ள ஆயில், அழுக்கு, ஸ்வெட்டு எல்லாம் சேர்ந்து முடி உதிர ஆரம்பிக்கும். கடைசியாக உடல்நல பிரச்சனை, சில நேரங்களில் டயபெட்டிஸ், இன்ஃபெக்ஷன் காரணமாகவும் முடி உதிரும். இதுக்கு ஏதாவது நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிறதா இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். இதுக்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, புரத சத்துக்கள் நிறைந்த சாப்பாடு, போதுமான அளவு தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க, வாரத்துக்கு 2 முறையாவது ஆயில் மசாஜ் பண்ணுங்கள், மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரே நாளில் முடி புதுசாக வளரும், ஒரே நாளில் முடி கொட்டுறதெல்லாம் நின்றும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. முடி வளர டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக இருங்க. உங்கள் முடிக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 15 ரீசனில் உங்களுக்கு எது பொருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.